சூரிய பிரகாசம் சார், நாங்கள் ஒரு 2-3 விஷயத்தையும் நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல வருகிறோம். நேற்று வந்து நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் பேசணும் சார். இதில் என்ன அப்படின்னா, இந்த இரவு இந்த சம்பந்தப்பட்ட சண்டை நடந்த அந்த பார் வந்து ரெஸ்டோ பார் வந்து FL3 லைசன்ஸோடு இயங்கி வருகிறது அப்படிங்கிறத அவங்களே ஓப்பனில் சொல்கிறாங்க. ஆனால் என்ன இந்த இதில் ரொம்ப கவனிக்க வேண்டியதுன்னா சார், இந்த லைசன்ஸ் ஹோல்டர் ஒருவராக இருக்கிறார், பார் நடத்தக்கூடியவங்க ஒரு லைசன்ஸ் வந்து வேறு ஒரு கம்பெனியின் பெயரில் பெறப்பட்டிருக்கிறது. இந்த பார் நடத்துகிறவங்க வேறொரு கம்பெனி மூலமாக நடத்துகிறார்கள். பார் லைசன்ஸ் வாங்கியது அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கணேஷ் ஹோட்டல் பிரைவேட் லிமிடெடுங்கிற ஒரு கம்பெனி. இங்கே பார் நடத்துவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா FFL Cuisines பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி சார். இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஆர்டர் வந்து ஒன்று வாங்குறாங்க சார். போலீஸ் வந்து எங்களை வந்து தேவையில்லாமல் ஹராஸ் பண்ணக்கூடாது, எங்களையோ எங்களுடைய நிறுவனம் சார்ந்த ஊழியர்களையோ ஹராஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை வாங்குகிறார்கள். CRLOP நம்பர் 7928. அந்த காப்பியை போடுங்க, அந்த ஆர்டர் காப்பியை போடுங்க சார். இந்த ஆர்டர் காப்பியில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் லார்ட் ஆஃப் த ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் பார் நடத்திக்கிட்டு வரோம். எதோடு நடத்துகிறோம் அப்படின்னா வித் ஹூகா சர்வீஸ் அப்படின்ட்டு ஒரு ஆர்டர் காப்பி வாங்குறாங்க. போலீஸும் இதை அலோவ் பண்ணிடுச்சுன்னு, கோர்ட்டும் இதை அலோவ் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க சார். எனக்கு 2 விஷயத்தை சொல்லுங்கள் சார். இந்த மாதிரி இந்த இரவு விடுதிகள் சம்பந்தப்பட்ட விவகாரத்தில் லைசன்ஸ் ஹோல்டர் பார் நடத்தாமல் வேறு ஒரு நபரும் நடத்தலாமா சார்? அலோவ் பண்ணுதா சட்டம்? கிடையாது, இல்லையா? வெறும் வந்து யார் பேரில் லைசன்ஸி மாத்திரம் தான் வந்துட்டு ஓகே கண்டிஷன்லேயே வந்து இட் இஸ் நாட் ட்ரான்ஸ்ஃபரபிள். கோர்ட் ஆர்டர் காப்பி போடுங்க, இது FIR இது நாட் ட்ரான்ஸ்ஃபரபிள்ன்ற ஒரு வேர்டு பர்டிகுலராக இருக்கும். ஓகே, நீங்கள் இது லைசன்ஸ்லாம் நீங்கள் வந்து இன்னொருத்தர் விட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஓகே, எப்படி ஒரு ஹோட்டலில் லைசன்ஸ் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்துட்டு லைசன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதோ அதே மாதிரி இந்த கிளப்புக்கும் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து லைசன்ஸை வாங்கும்போதே வந்து நாங்கள் அரசின் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு, அரசு விதிக்கின்ற நிபந்தனைகளுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் இந்த மன்னமகிழ் மன்றத்தையோ இல்லை ஒரு கிளப்பையோ நடத்துகிறோன்னு சொல்லி ஒரு அண்டர்டேக்கிங் கொடுத்து, ஏதாவது பிரீச் இருந்தால் நீங்கள் எந்த நேரத்துலையும் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு ஒரு இது கொடுப்பாங்க, அண்டர்டேக்கிங் கொடுப்பாங்க. சரி, இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபுல் ஃப்ரீடம் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்கறது கிடையாது. ஓகே, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அதனால் வந்துட்டு அதை இன்னொருத்தர் பேரில் மாற்றி நடத்துறது ஒரு பெரிய அஃபென்ஸ் தான். அவரை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தர் யார் நடத்துகிறாரோ அவர் வந்து அன்ஆத்தரைஸ்டாக தான் நடத்துகிறாரு. ஓகே, ஆமாம், ஆத்தரைஸ்டு எவனோ ஒருத்தன் இல்லை. இவங்க சட்டப்பூர்வமாக நீதிமன்றத்தில் இல்லை, இது தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் இவங்க நாங்கள் ஹூகா சர்வீஸோட இதை நடத்துகிறோம், எங்களை காவல்துறை தொல்லை பண்ணக்கூடாதுன்னு இவங்க அஃபிடவிட் போட்டு ஆர்டர் வாங்கியிருக்காங்க. அது இந்த ஆர்டரே வந்து யார் வாங்கினாங்களோ அவங்களுக்கு மாத்திரம் தான் பொருந்தும். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொன்னால் வாங்கினவர் ஒருத்தர் நடத்துவர் ஒருத்தருன்ற இந்த உத்தரவு வந்து அவருக்கு பொருந்தாது. சரி. ரெண்டாவது, நீங்கள் அந்த ஆர்டர் காப்பியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஸ்மோக்கிங் இன் பப்ளிக் பிளேசஸ் தான், ப்ரொஹிபிஷன் ஸ்மோக்கிங் இன் பப்ளிக் பிளேஸ், அது மாத்திரம்தான். அந்த விதிகளுக்கு உட்பட்டு தான் நாங்கள் நடத்துகிறோன்னு சொல்கிறாங்களே தவிர இதில் வந்து இந்த இதை வச்சுட்டு நாங்கள் வந்துட்டு பார் நடத்துவோம், IMF லைசன்ஸை யூஸ் பண்ணுவோம், கோகைனை யூஸ் பண்ணுவோம், ஹீரோயினை யூஸ் பண்ணுவோன்னு சொல்லி கோர்ட் வந்து பர்மிஷன் அவங்களுக்கு கொடுக்கல. ஓகே, வெறும் புகைப்பிடித்தல் சம்பந்தமான ஒரு வழக்கிலே நீங்கள் வந்து அவங்க சட்டத்துக்கு உட்பட்டு அந்த இது கிளப் இயங்குச்சுன்னா அவங்க புகைப்பிடிச்சாங்க. ஆமாம், அது வந்து ஆமாம், அதனால வந்து புகைப்பிடிக்கிறது வந்து இது வரைக்கும் இது பண்ணல. இந்தியாவில் இது டொபாக்கோ யூஸ் பண்ணுறதை வந்து பேன் பண்ணல. அதனால வந்து அவங்க டொபாக்கோ யூஸ் பண்ணுறோம். நம்ம சில பேர் சிகரெட்டை பிடிப்பாங்க, சில பேர் வந்துட்டு அந்த பைப்பை வச்சுட்டு பிடிப்பாங்க. ஆமாம், பிடிக்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து மாறுபடும். பட் உள்ளே போடுறது வந்து டொபாக்கோ வந்து சட்டத்துக்கு உட்பட்டு. சார், இப்போ இந்த வீடியோ பாருங்கள் சார். இந்த பெல்ஸ்டட் அப்படிங்கிற இந்த ஹோட்டல் பெயரில் தான் இது வந்து கணேஷ் ஹோட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு கீழ் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனம் இது பெல்ஸ்டடுங்கிற இந்த ஹோட்டல். சரியா சார்? இந்த ஹோட்டலுக்கு தான் இந்த ஹோட்டலை காட்டி தான் இந்த FL3 லைசன்ஸு அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருக்குது சார். மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை, கரெக்டு தானே சார்? கலால் துறை சார்பாக வழங்கப்பட்டிருக்கு.
இப்போ இந்த லார்ட் ஆஃப் த ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனிக்கு வந்து இவங்க தான் பார் அரசாங்க இது நீதிமன்ற உத்தரவு பார்த்தீங்கன்னா பாருங்க, FFL குசின்ஸ் பிரைவேட் லிமிடெட் தான் வாங்கியது. ஓகே, அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. சம்பந்தமே கிடையாது. அதாவது பெல்ஸ்டெட் ஹோட்டலுக்கும் இந்த லார்ட் ஆஃப் த ட்ரிங்க்ஸ் சம்பந்தமே கிடையாது. அவங்க வந்துட்டு இல்லை நாங்கள் பேரை மாத்திரம் கூட சொல்ல முடியாது, டிஃப்ரெண்ட் நேம்ஸ்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து காஸ்டைட்டிலேயே பார்த்தீங்கன்னா FFL குசின்ஸ் பிரைவேட் லிமிடெட். சார் இந்த இஷ்யூ இது வந்து சட்டவிரோதமாக இயங்கிய ஒரு மணமகிழ் மன்றம். ஓகே, ஆமா, இது ரெஸ்டோ பார் சட்டவிரோதமாக இயங்குது. சார் நாங்க செகண்ட் திங் வந்து நீங்க வந்து எந்த உலகத்துல எந்த இதில் எக்ஸப்ட் நீங்க யூஎஸ்ல சில இடத்துல எல்லாம் வந்துட்டு அது கூட கொக்கைன் யூஸ் பண்ண அவங்க அலோவ் பண்ணதில்லை. கேனபிஸ் யூஸ் பண்ணா அப்ராட்ல அலோவ் பண்றாங்க. சரி, கேனபிஸ் வந்து கஞ்சால ஒரு பை ப்ராடக்ட். சரி, அதை வந்து அலோவ், ஏன்னா அது வந்து இதோட கம்பேர் பண்ணும்போது அதெல்லாம் வந்து நத்திங். சரி, ஆமா. பட் நீங்க இவங்க வந்து கொக்கைன் யூஸ் பண்றதுன்னு சொல்றாங்க. என்ன ப்ராப்ளம்னு சொன்னா, நம்ம அமைதி பூங்கான்னு மார்த்தட்டின்னு சொல்லியிருக்க தமிழ்நாட்டில் இந்த இது மாதிரி வந்துட்டு கொக்கைனையும் பெத்தடினையும் கஞ்சாவையும் ஃப்ரீயாக விட்டுட்டு, அதுவும் ஃப்ரீயாக விட்டதுன்னு சொன்னால் போலீஸ் துணை இல்லாமல் வந்து இதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது. ஓகே, உள்ளூர் போலீஸுக்கு இந்த மாதிரி ஒரு கிளப்பில் வந்து இது மாதிரி வந்து ஒரு சட்ட விதி மீறலை மீறி லைசன்ஸ் இப்போ ஹைகோர்ட் ஆர்டர் ஒன்று இவங்க நடத்துறது ஒன்றுன்னு தெரியாதா என்ன? ஓகே, அவங்க அந்த அப்போ என்ன வந்து புலனாய்வு அமைப்புகள் சரியில்லைன்னு அர்த்தம். தமிழ்நாடு அரசு இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இதில் வந்து தோத்துடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா 2024 இந்த வழக்கு இதே மாதிரி ஒரு வழக்கு வந்தபோது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அப்போது இருந்த பொறுப்பு தலைமை நீதி கிருஷ்ணகுமாரும் நீதியரசர் பாலாஜி அவர்களும் இதை வந்து தமிழ்நாடு அரசு வந்து இதில் காட்டுற வேகம் பத்தாதுன்னு சொல்லி இதுக்குன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் கைட்லைன்ஸும் கொடுத்தாங்க. இதுக்குன்னு ஒரு தனியாக வந்து ஒரு செக்ரட்டரியை போட்டு அடிக்கடி போட்டு இதை வந்து நீங்கள் அயன் ஹேண்டோட கட்டுப்படுத்தலைன்னு சொன்னால் இது வந்து இந்த விவகாரத்தை தமிழ்நாடு வந்து ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குன்னு அவங்க கவலையை தெரிவிச்சது மாதிரில அவங்களோட பொண்ணான நேரத்தை செலவிட்டு கவர்மெண்ட்டுக்கு சஜஷனும் கொடுத்து இது பண்ணாங்க. இது வரைக்கும் கவர்மெண்ட் அதை பண்ணாமல் மாதிரி தெரியல. முதலமைச்சர் கூட ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் போட்டார். பட் அதோட விளைவுகள் என்ன, வெறும் சும்மா டிஸ்கஸ் பண்ணுறாங்களே தவிர அது வந்து கிரவுண்ட் லெவலில் பெர்குலேட் ஆகலன்னு சொன்னால் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அவ்வளோதான். தமிழ்நாட்டில் வந்து என்ன 80 வயசு கிழவியும் விடுறதில்ல, 14 வயசு பசங்களையும் விடுறதில்லை. அந்த அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்குன்னு சொன்னால் இந்த போதைப் பொருள் பழக்கத்தோட ஒரு பை ப்ராடக்ட் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் வயலன்ஸு, குழந்தைகளை இது பண்ணுறது, டார்ச்சர் எல்லாமே சேர்ந்து முழுமுதற் காரணம் வந்து இது அரசாங்கமும் போலீஸும் இதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கணும். சும்மா வந்து நாங்கள் வந்து தமிழ்நாடு வந்து அமைதி பூங்கான்னு சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. பேப்பரை திறந்தாலே வந்து மனசு பதப்பதைக்குது அது. ஆமாம், அதனால் வந்து எவன் விற்கிறான்னு அவனை விட்டுட்டு ஒரு இன்னோசென்ட்டாக வந்து சந்தர்ப்ப விசமாக யூஸ் பண்ணுறது தப்பு தான். அவர் வந்து ஸ்ரீகாந்த் பண்ணது நியாயம்னு யாருமே சொல்ல முடியாது. அதனால தான் சட்டத்தை கூட அந்த அளவு யூஸ் பண்ணுறவங்களுக்கு கடுமை காட்டல. அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 1 year தான். அன்லெஸ் நீங்கள் அதை பொசிஷன் வச்சிருந்தா தான் 10 years ஆகும். அதனால வந்து நீங்கள் எங்கே வந்து அதை வந்து பிஸ்னஸ் யார் பண்ண ஆரம்பிக்கணும், அவங்கள வந்து ஒரு இரும்பு கரம் கொண்டு இந்த ரெஸ்ட் ஆஃப் பார்ஸ் எல்லாம் வந்து டெய்லி ஆக்டிவிட்டீஸ் டெய்லி வந்து என்ன லோக்கலில் போலீஸருக்கு என்ன நடக்குதுன்னு அங்கே போய் பார்க்கறது எவ்வளோ நேரம் ஆக போகுது. அதனால வந்து அப்படி பண்ணாதான் நடத்த முடியுமே தவிர இது வந்து ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். நமக்கு தெரிஞ்ச ஒரு நடிகர் மாட்டினாலும் இது ரொம்ப பெருசாக போயிடுச்சு. இல்லைன்னா வந்துட்டு இதுவும் வந்து 10ஓட ஒரு கேஸ் 11வது கேஸா, ஏன்னா ஏற்கனவே 663 கேஸ் இருக்குது. இது மாதிரி இது 664வது கேஸாக போயிட்டு இருக்கோம். ஓகே சார், இந்த பர்டிகுலர் இந்த கேஸை பொறுத்தவரை சார் இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு ஆன்டி நார்கோட்டிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க சார். இந்த கேஸை வந்து ரொம்ப சரியான கோணத்தில் இந்த காவல்துறையை கொண்டு போகுதுன்ட்டு நம்ம முடிவுக்கு வரலாமா சார்? அவங்க கொடுத்துருக்கிற ப்ரெஸ் ரிலீஸை வச்சு பண்ணணும். ஏன் தெரியுங்களா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2024 ஏற்கனவே நான் சொன்ன வழக்கில் தலைமை நீதிபதி கிட்ட தமிழ்நாடு போலீஸ் வந்து ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணாங்க, ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட். அதில் 7.3 கிலோஸ் சீஸ் பண்ணது. 2024 வரைக்கும் 7.3 கிலோஸ் வந்து கொக்கைன். கஞ்சாவெல்லாம் வந்து கஞ்சா எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் 2720 கிலோ கஞ்சா, மீதி 3450 கஞ்சா சாக்லேட்னு போது அதெல்லாம் வந்து சாதா கஞ்சா சாக்லேட்லாம் அதெல்லாம் வந்துட்டு சொன்ன மாதிரி ஒரு காமன் மேன் பண்ணுறது. அது இந்தியாவில் வந்து நிறைய இடத்துல பஞ்சாப்லலாம் நிறைய கிடைக்குது. நீங்கள் சொல்கிறது வந்து 2024ல் 7.35 கிலோ அப்படின்னா 7.34 பார்த்துக்கோங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து சென்னையில் புழக்கம் இருந்தால் சீசரே வந்து 1/10 தான் நார்மலாக வந்து சீஸ் பண்ண முடியும். சீசரே வந்து 7 கிலோஸ்ன்னா அப்போ ஈஸியாக நீங்கள் வந்து 70 மினிமம் ஒரு 70 கிலோஸ் புழக்கத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 70 கிலோஸ் ஏழைகள் வந்து நீங்கள் வந்து இந்த கொக்கைனையும் பெத்தடின் இதையும் வாங்க முடியாது. ஏழைகள் கண்டிப்பாக வாங்க முடியாது. வாங்கினா பணக்காரர்கள் சேர்க்கின்ற இந்த கிளப்புகளும் தான் வந்து இதை வந்து
டிஸ்ட்ரிபியூஷன் பாயிண்ட் அங்கே தான் இருக்க முடியும். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சாதாரண லோக்கல் பார்லாம் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது, இமீடியட்டாக கொடுத்துருவாங்க. ஆமாம், அதனால வந்து இது போலீஸ். ஏன்னா நீங்கள் ஒரு டிஜிபியே வந்து ஜார்ஜ்னு ஒரு கமிஷனர் இருந்தார், அந்த அளவுக்கு தமிழ்நாட்டை ஆட்டி படித்தார், அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். அவரே குட்கா வியாபாரிகள் கிட்ட வந்து பணத்தை வாங்கிட்டு குட்காவை விட்டாருன்னு சொல்லி இன்றைக்கி கோர்ட்டாக ஏறி நிற்கிற ஸ்டேஜ் இருக்குது. அந்த மாதிரி போலீஸ் துணை இல்லாத இன்டெலிஜென்ஸுன்றது போலீஸோட வேலை. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நர்காட்டிக்ஸ் பியூரோ வந்து தமிழ்நாட்டில் வந்து கொடுப்பாங்க, லார்ஜ் ஸ்கேல் இதுன்னு சொன்னால் அவங்க கொடுப்பாங்க. பட் இந்த ஸ்ட்ரீட் லெவல் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் அவங்க வந்து பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து இன்டெலிஜென்ஸை மாத்திரம் பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. நீங்கள் ஒரு கிளப்பில் வந்து இது நடக்குன்னு தான் வந்து எல்லாருக்குமே வந்து சாதாரண முடியாது. இந்த கிளப்பில் இந்த பெத்தடின் கொக்கைன் கிடைக்குதுன்றது அவங்க அந்தந்த சர்க்கிளுக்கு தெரியும். சர்க்கிளுக்கு தெரிஞ்சதுன்னா வந்து ஈஸியாக பரவும். ஏன்னா அது வந்து மறைச்செல்லாம் பண்ண மாட்டாங்க, அங்கே போகலாம். நீங்கள் அன்யூஷுவல் கேதரிங்கே நீங்கள் எடுத்துலாம். ஒரு பர்டிகுலர் கிளப்பில் வந்து ஜனங்க படையெடுக்கிறாங்கன்னு சொன்னால் என்ன, எல்லா இடத்துலையுமே வந்து ஒரே ஸ்காட்சி தான். ஒரு கிளப்பில் மாத்திரம் வந்து வார் 16 ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும், இன்னொரு கிளப்பில் டேஸ்ட் கம்மியாக இருக்கலாம் கிடையாது. அன்யூஷுவலாக ஒரு கிளப்பை வந்து நடக்குதுன்னா அது ஒரு உதாரணம் தான். கண்டிப்பாக, ஆமாம். அதனால் வந்து இப்போ போலீஸ் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னு சொன்னால் இப்போ கவர்மெண்ட்டுக்கு அசிங்கம். ஓகே, இப்போ ஏதோ ஒரு தகராறில் எங்களுக்கு வந்து இவங்க கொக்கைன் யூஸ் பண்ணவா தெரிஞ்சதுன்னு சொல்கிறதே வந்து தப்பு. அது புரியுதுங்களா? நான் எதுக்கோ தாங்க நாங்கள் அங்கே போயிட்டு சர்ச் பண்ணோம், கொக்கைன் தெரிஞ்சுருந்தால் நாங்கள் போயே இருக்க மாட்டோம்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து அரசாங்கம் வந்து இதில் வந்து தன்னுடைய புலனாய்வு அமைப்புகளை தீவிரப்படுத்த வேண்டும். ஏன்னா வந்து மீதியெல்லாம் வந்து சாராயத்தையும் கல்லையும் பண்ணுற டேமேஜ் வந்து 1%னா இந்த கொக்கைன் பண்ணுறது வந்து 100%. அதனால் வந்து நீங்கள் வந்து இதை வந்து லைட்டாக எடுத்துக்கூடாது. இது வந்து இப்போ சந்தைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. எல்லா ரெட்ரோபார் ஆக்டிவிட்டீஸையும் கண்டுக்காங்கணும். ஏன்னா வந்து இப்போ அதுதான் அவங்களோட டியூட்டி. இவங்க எதுக்கு லைசன்ஸ் கொடுக்குறாங்க? ஒரு தடவை லைசன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் கூட சொன்னீங்க யாரோ ஒருத்தர் லைசன்ஸை வாங்கிட்டு யாரோ ஒருத்தர் நடத்துகிறாருன்னு சொல்லி. நீங்கள் அந்த ஆர்டர்லேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து என்ன ஜட்ஜி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் வேறு ஏதோ ஒரு இது பற்றி தான் சொல்கிறாரு. ஒரு செகண்ட், கஃபே லேட்டேன்றது ஒரு ஹோட்டலு. அதில் வந்து யாராவது இது பண்ணால் பிடிக்கக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவ்வளோதான் சொல்கிறாரு. அவ்வளோதான். இந்த லார்ட் ஆஃப் ட்ரிங்க்ஸுக்கும் கஃபே லேட்டாக்கும் என்ன சம்மந்தம்? அவனும் இதே மாதிரி ஒரு ரெஸ்டோ பார் தான். அது திறந்துக்குவானுங்க, ஒரு ரூமை திறந்துக்குவாங்க, அவ்வளோதான். ஒரு பேரை வச்சுக்குவாங்க. ஆமாம், கொக்கைனை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேரை யூஸ் பண்ணுவாங்க, கஞ்சா அடிக்கிறவனுக்கு ஒரு பேரை சொல்லுவாங்க. அதாவது வந்து ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரூம்ஸை கொடுப்பாங்க, நேமை வைப்பாங்க. ஆமாம், இதில் இப்போ எடுத்துருக்கலாம் இல்லை. ஏன்னா கோர்ட்டில் ஒரு உத்தரவு கஃபே லேட்டாக்கு வாங்கிட்டு நீங்கள் வந்துட்டு லார்ட் ஆஃப் ட்ரிங்க்ஸில் போயிட்டு உங்களுக்கு வந்து கொக்கைனை தரேன்னு சொல்லி. அதனால் இதை வந்து அரசாங்கம் வந்து சும்மா ஏனோ சாணன்னு பூசி முழுவாத. இதோட அடி இது வரைக்கும் போனால் தான் வந்துட்டு நம்ம வந்து சமுதாயத்தை சீர்திருத்த முடியும். ஏன்னா வந்து கலாச்சாரத்திற்கு பெயர் போன ஒரு இந்தியாவின் கலாச்சார தலைநகரம் தமிழ்நாட்டை சொல்லுவாங்க. இந்த மாதிரி கலாச்சார சீர்கேட்டை வந்து அரசாங்கம் வந்து வேடிக்கை பார்த்துக்கின்னு இருக்கக்கூடாது. ஆமாம், இதை வந்து தீவிரமான எடுக்கணும். இதில் திருப்பியும் வந்து குட்கால வந்து டிஜிபியும் கமிஷனருக்கு லஞ்சம் வாங்கிட்டு விட்ட மாதிரி இந்த கேஸ்லையும் விட்டுறக்கூடாது. சரி, ஓகே.